நீங்க இந்த தேர்தல்ல யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க தம்பி? இளைய தளபதி விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போடலான்னு. சூப்பர் சூப்பர். என்ன காரணம் தம்பி? என்ன காரணம்? அவர் எல்லா மக்களுக்கு எது ஆபத்தானாலும் அவர் இறங்கி செய்யறா போல. ஆபத்துல பூரா இறங்கி செய்யறாரோ? ஆமா. என்ன இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்காரு? என்ன செய்யணும், 16 லட்சத்துக்கு ஒரு குழந்தைக்கு ரொம்ப சீரியஸா இருந்தாங்க குழந்தை. அவருக்கு இறங்கி மோதிரம் போடுறது, ஹாஸ்பிட்டல் செலவு அதெல்லாம் இறங்கி செய்யறா போல. 16 லட்சம் செஞ்சிருக்காரோ? ஆமா. சரி தம்பி, இப்ப கரூர்ல ஒரு 41 பேர் இறந்துட்டாங்களா தம்பி? ஆமா. அப்ப அவங்க அண்ணன் எங்க இருந்தாரு? அவருக்கு சம்பந்தம் இல்ல. அவருக்கு அது சம்பந்தம் கிடையாது. அப்ப யார் கூட்டத்துக்கு வந்தாங்க அவங்க? இது யார் கூட்டம் வந்தாங்கன்னா மக்கள் கூட்டத்துக்காக வராப்புல. மக்களுக்கு இறங்கி செய்யறா போல அவரு. இல்ல யார பாக்குறதுக்காக வந்தாங்கன்னு கேக்கு. யார? விஜய். அவரை பார்க்க தானே வந்தாங்க. ஆமா. அதுலதான் 41 பேர் இறந்துட்டாங்க. அவன் ஏன் இருந்துட்டா போலன்னா அவங்க சொல்லி பார்த்தாரு விஜய். சரி, நீங்க இவ்வளவு கூட்டத்துல வரீங்க. இப்ப நீ இருக்கா தம்பி? நீ இருக்க உன்னைய பாக்குறதுக்காக ஒரு 1 லட்சம் பேர் வந்தாங்க. அதுல ஒரு 40 பேர் செத்து போயிட்டானு. நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணனா அவருக்கு என்னவாது செஞ்சிருவான். அந்த 40 பேர் ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்க்கற வரைக்கும் நீ தானே கூட நிக்கணும். ஆமா, நான் தான் நிக்கணும். அப்ப உங்க அண்ணன் நின்னாரா? இல்ல, அவருக்கு தெரியல. அவருக்கு பார்க்கல. தெரியலையா? செஞ்சாப்பல காசு எல்லாமே கொடுத்து ஆளுக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து செஞ்சாப்பல. சரி, அவரால தரமிக்கு ஏதோ ஒண்ணு மக்களுக்கு செஞ்சுட்டு போறதுதான் இருக்கிறாரு. அவரு பொண்டாட்டி புள்ள அம்மா அப்பா எல்லாரும் விட்டுட்டு ஆட்சி நடத்துறாருன்னா. பொண்டாட்டி புள்ளையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாரா? ஆமா, ஆட்சி நடத்துறது கஷ்டம். ஆட்சி நடத்தினா பொண்டாட்டி புள்ளையெல்லாம் விட்டு வந்துடணுமா? அப்படித்தானே விட்டு வந்துடுறாரு விஜய். அதனாலதான் தைரியமா நின்று பேசுறாரு. பொண்டாட்டி புள்ள எல்லாம் விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தானே மேல வந்திருக்காப்புல. அப்படியா? ஆமா ஐயா. அவருக்கு தான் ஓட்டு போட்டா. ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் கூட வைக்க கூடாது. ஆமா ஆமா. அப்படியா? அம்மா அப்பா புள்ள பொண்ணு யாருமே இல்ல. யாருமே கூட வைக்க கூடாது. அப்படி வர்றதுனாலதான் அவருக்கு நாங்க ஓட்டு போடுறோம்.